சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். Hola! Your dream vacation to Hong Kong starts from rupees 74,999 only with GT Holidays, South India's #1 travel brand. முதல் 8 பேர் சரண்டர் ஆனாங்க. 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அதற்கு பிறகு 3 கைது செய்யப்பட்டார்கள். ஒருத்தர் தலைமறைவா இருந்தார். அந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். திரும்பவும் கடைசியா ஒருத்தர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார். இப்போது வரைக்கும் 15 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த கொலை வழக்குல அஞ்சலியை கைது பண்ணியிருக்காங்க. அஞ்சலியை கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன சார்? பின்ன என்ன சார்? அதாவது அஞ்சலியை கைது செய்யப்பட வேண்டிய காரணம் என்னன்னா, இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரைக்கும் இதற்கான மூளை நாகேந்திரன் தான், இந்த அசைன்மெண்ட்டை சம்பவ செந்தில் கிட்ட கொடுத்ததே நாகேந்திரன் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ரொம்ப வேடிக்கையா இருக்கு. என்ன வேடிக்கையா இருக்குன்னா, மறைந்து போன பிரபல நடிகர்கள் அவங்க பேரெல்லாம் கூட எதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா யாருமே சம்பவ செந்தில பார்த்ததே கிடையாது. போலீஸும் பார்த்ததில்லை, பத்திரிகையாளரும் பார்த்தது. எந்த ஒரு பேர் இல்லையோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. நிறைய ஊடகங்கள்ல நேர்காணல்ல கமெண்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், சம்பவ செந்தில் பத்தி பேசுங்க, சம்பவ செந்தில் பத்தி யாருன்னா தெரிஞ்சாதானே பேசுறது. சம்பவ செந்தில பாம்சரவனை வெட்டி கொண்டுன்றாரு, சிசிங் ராஜாவை வெட்டி கொண்டு அப்படின்றாரு. அப்படின்னா எல்லாருக்கும் மோட்டிவ் இருக்கும். பொன்னை பால் வாழையா இவ்வளவு நாள் அந்த மோட்டிவ் இல்லை. அப்போ மணி பவரும் இல்லை, மேன் பவரும் இல்லை, மசில் பவரும் இல்லை. அப்போ மேன் பவர், மசில் பவர், மணி பவர் 3 வரும்போது ஒரு டைமை குறிச்சு அட்டாக் பண்றாங்க. சரி, இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் மேன் பவர், மசில் பவர்லாம் கொடுத்தது யார்? ஏன் எல்லா நொடிகள் பேரையும் இந்த கொலை வழக்குல ஈடுபடுத்தப்படுறாங்க? இது என்ன லாஜிக் இருக்கு? ரவுடிகளால் செய்யப்படுறது ஆம்ஸ்ட்ராங்கோட இறப்பு தான் கடைசியா இருக்கணும், இதுதான் அப்படின்னு காவல்துறைக்கு மேலிடத்துல இருந்து டைட்டான உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அமைந்துள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம் முதல். ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் ஏகப்பட்ட கைதுகள் நடந்திருக்கு. முதல்ல ஒரு 11 பேர் போலீஸ் கஸ்டடியில் இருந்தாங்க. போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். அதை தொடர்ந்து ஒரு 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. அட்வொகேட் ஹரிகரன், அட்வொகேட் மலர்கொடி, திருநின்றவூர் சதீஷ், அஞ்சலி, அதே போல ஏடிஎம்கே கவுன்சிலர் ஹரிதரன். இதையும் தாண்டி ஒரு பல்வேறு சென்னையுடைய மிக முக்கியமான தாதாக்குடைய பேர்லாம் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சம்பவ செந்தில், பாம் சரவணன், சிசிங் ராஜா, நாகேந்திரன் அப்படின்னு சிறையில் இருக்கக்கூடிய ரவுடிகளையும் சேர்த்து இந்த வழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு லிஸ்டே போய்கிட்டு இருக்கு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு? அப்டேட் என்ன சார் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும்? காவல்துறை கடைசியா கொடுத்துருக்க அப்டேட்டு, அஞ்சலை கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்க ஒரு கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார். இதுதான் ஹரிதரன், அவர் தான். அதுதான் காவல்துறையோட அப்டேட்டா இருக்கு. அதற்கு மேல அப்டேட்டுன்றது காவல்துறை தரப்புல இன்னும் தரல. நம்ம எப்பயுமே சொல்றது தான். இதுலேயும் காவல்துறை விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த விசாரணையை திசை மாற்றும் விதமாக குழப்பமடையும் விதமாகவோ நமது நேர்காணல் அமையவே அமையாது. ஒன்று, காவல்துறை சரியான பாதையில் இதை கொண்டு சென்று தான் இருக்கணுன்றதை நான் திரும்பவும் பதிவு பண்ணுறேன். காரணம் என்னென்னா, முதல் 8 பேர் சரண்டர் ஆனாங்க. திரும்ப 3 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 11 பேர் ஆச்சாங்க. அந்த 11 பேரில் ஒருவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அப்போ 10 பேர். அதற்கு பிறகு 3 கைது செய்யப்பட்டார்கள். ஒருத்தர் தலைமறைவாக இருந்தார், அஞ்சலை. திரும்பவும் அந்த ஒருவர் கைது செய்யப்பட்டார். திரும்பவும் கடைசியாக ஒருத்தர் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு கவுன்சிலர் கைது செய்யப்பட்டார். அப்போது இப்போது வரைக்கும் 15 பேர் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது மட்டும்தான் காவல்துறை சொல்லியிருக்க உறுதியான தகவல். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட போது அங்கேருந்து படுகொலை செய்துவிட்டு குற்றவாளிகள் ஓடுற வீடியோவை தான் நம்ம முதல் பார்த்தோம். காவல்துறை அதை மட்டும் நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஏன் அதை மட்டும் ரிலீஸ் பண்ணாங்கன்னா, அடுத்து வரப்போகிறது குற்றவாளிகளை யாருன்றதை சேஸ் பண்ணணும். அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க ஆவணங்கள்லாம் நம்ம வெளியே விட்டுட்டா குற்றவாளிகள் அலர்ட் ஆகிடுவாங்க. இது காவல்துறை ஒரு 10 ஸ்பெஷல் டீம் அமைச்சு, அதாவது அந்த தெருவில் ஓடுறதை தான் நம்ம பார்த்தோம். அதற்கு பிறகு அதே காவல்துறை என்கவுண்டர் செய்யப்பட்ட அன்னைக்கு யார் வெட்டினாங்க அப்படின்றதையும் அந்த காவல்துறை காட்டுச்சு, வீடியோ வெளியிட்டாச்சு. அதற்கு பிறகு சிசிடிவியை அந்த பகுதியில் நோட்டமிட்டாங்க. உணவு டெலிவரி செய்கிற உடையில் அந்த ரோட்டில் நோட்டமிட்டதை அந்த வீடியோவும் காவல்துறை காட்டுச்சு. அப்போது காவல்துறை
இந்த ஒவ்வொருத்தரையாக கைது செய்யும்போது எதற்காக திருவானங்கடை என்கவுண்டர் செய்யப்பட்டார், எதற்காக மலர்கொடி கைது செய்யப்பட்டார், எதற்காக ஹரிகரன் கைது செய்யப்பட்டார், எதற்காக அஞ்சலை கைது செய்யப்பட்டார் அப்படின்ற விவகாரங்களை நம்ம இதுக்கு முன்பே பேசிட்டோம். ஆனால் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பல ரவுடிகளோட பேர் இதில் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக நான் வந்து உங்ககிட்ட அஞ்சலை கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். நீங்களே நம்முடைய நேர்காணலில் சொல்லியிருந்தீங்க, அஞ்சலை ஒரு கந்துவட்டி வழக்கில் ஒரு 3 மாசமா அவங்க ஏரியாவிலே இல்லை, புளியந்தோப்புலேயே இல்லை, ஆள் அப்ஸ்காண்டாக இருக்காங்கன்னு சொன்னீங்க. அதையும் தாண்டி இந்த கொலை வழக்கில் அஞ்சலையை கைது பண்ணியிருக்காங்க. அஞ்சலையை கைது செய்ய வேண்டிய காரணம் என்ன சார்? பின்ன என்ன சார்? அதாவது அஞ்சலையை கைது செய்யப்பட வேண்டிய காரணம் என்னென்னா, மலர்கொடி எதுக்கு கைது செய்யப்பட்டாங்கன்னா, மலர்கொடி வந்து இருசக்கர வாகனத்தையும் அந்த ஹரிகரன் மூலயமா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, மலர்கொடியோட வங்கி கணக்குலேருந்து 8லேருந்து 9 லட்ச ரூபாய் அவங்களோட வங்கி கணக்குக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதன் அடிப்படையில் தான் மலர்கொடியை கைது செய்யப்பட்டாங்க. சதீஷ் எதுக்கு கைது பண்ணாங்க? அருளோட டிரைவர். அந்த சதீஷ் தான் வந்து மலர்கொடி ஹரிகரனுக்கும் அருளுக்கும் பாலமாக போக்குவரத்துக்கு செயல்பட்டிருக்கார். இதனால் அவர் கைது செய்யப்பட்டார். இப்போது அதற்கு பிறகு ஹரிகரன் எப்படி கைது செய்யப்பட்டார்? அவர் கூடயே இருக்கிறாரு, அவர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி தர்றார். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அஞ்சலை வந்து இதுக்கு முன்னாடி பல வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர்கள். தற்போது அந்த பழைய வழக்கு அவங்க மேலே நிலுவையில் இருக்குது. கஞ்சா வழக்கும் அவர் மேலே இருக்குது, சாராயம் விற்ற வழக்கும் இருக்குது, மற்ற சதி திட்டம் தீட்டின வழக்கு இருந்தபோது தற்போது அவர் அப்ஸ்காண்டாக இருக்கிறது இந்த வழக்கில் அப்ஸ்காண்டாக இருக்கணும். ஆனால் இதுக்கு நடுவில் காவல்துறை வந்து கைது செய்யப்பட்டிருக்கு. அஞ்சலை வந்து கைது செய்யப்பட்டோன்னே காவல்துறை தரப்பில், அதாவது அதிகாரப்பூர்வம் இல்லாமல் வந்த காவல்துறை அதிகாரி தரப்புலேருந்து பேசிய வட்டாரத்தில் பேசிய தகவல் என்னென்னா, காது வழி செய்தி என்னென்னா, அஞ்சலை வந்து அவர்கள் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்ததாகவும், அந்த குற்றவாளி தங்கிறதுக்கு இடம் கொடுத்ததாகவும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு, நீண்ட குற்றச்சாட்டு இருக்குது. நீங்கள் வந்து இன்றைய நாளிதழில் வந்த செய்தியை எடுத்துக்கொண்டு என்னிடம் கேட்குறீங்க, நீங்கள் வந்து பிரபல ரவுடிகள்லாம் இருக்காங்க, அஞ்சலையோட வாக்குமூலம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அந்த ரவுடிகளுக்கு முன்னாடி அஞ்சலை விஷயத்துக்கே வந்துடுறேன். அதாவது ஒரு ஒரு குற்ற வழக்கில் ஒரு சிலர் கைது செய்யப்பட்ட உடனே அந்த குற்ற வழக்குக்கு அது நீங்கள் எவ்வளோ உயர் அதிகாரிக்கிட்ட போனாலும் அந்த வழக்கை பொறுத்தளவுக்கு அதுக்கு ஐஓ யார்? ஒரு அந்த எஸ்ஐஓ இன்ஸ்பெக்டர் தான் அந்த ஐஓவாக இருப்பாங்க. ஆமாம், அவங்க தான் அது கடைசி வரைக்கும் அது இருந்தாகணும். எஸ்ஓஎஸில் போய் எங்கே நடவடிக்கை எடுக்கிற எஸ்ஓசி எங்கே நடக்குதோ, அசம்பாவிதம் நடக்குதோ, அங்கே அவங்க போய் பார்த்துட்டு அவங்க தான் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர், அவங்க தான் என்கொயரி ஆஃபீஸராகவும் இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது இந்த வழக்கு ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர்ன்றனால பெரிய உயரதிகாரிகள், பல உயரதிகாரிகள், உள்துறை செயலகம் வரைக்கும் இந்த விஷயம் வந்து பேசப்பட்டதன் விளைவாக இந்த குற்றவாளிகள் கூர்ந்து கவனிக்கப்படுகிறார்கள். அப்படின்னும் போது இந்த குற்றவாளிகள் கூர்ந்து கவனிக்கும் போது நல்லா நீங்கள் தெரியும், சாதாரண ஒரு வழக்கில் கூட குற்றப்பத்திரிகைன்னு ஒன்று தாக்கல் செய்வாங்க. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அந்த குற்றவாளியோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டும் அதில் இருக்கும். அது உண்மையா பொய்யா, யார் உதவி பண்ணுது, யார் வெளியேருந்து ஏற்பாடு பண்ணது, யார் உள்ளேருந்து ஏற்பாடு பண்ணது, யார் வந்து அவங்களுக்கு அசைன்மெண்ட்டை கொடுத்தது, யார் அசைன்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணது, யார் அசைன்மெண்ட்டை அங்கே இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணது, யார் இவங்க எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணது, யார் இந்த டீமை செட் பண்ணுது, யார் இந்த டீம் லீடர், இப்படின்லாம் பல விஷயம் கேள்விகள் இருக்குது. அப்போது இந்த டீம் லீடரு, அந்த டீமை யார் எக்ஸிக்யூட் பண்ணது? திருவங்கடம் கூலிப்படையாக வந்தாருன்னு நம்ம பல நேர்காணலில் சொல்லியிருக்கோம். அதனால் அவர் இதில் சம்மந்தம் இல்லை. அதாவது ஆம்ஸ்டாங்குக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் எந்த வகையில் தொடர்பு இல்லாத நபர் உள்ளே வந்தார்னா பணத்துக்காக வந்தார். அப்போ அருள்கிட்ட கொடுத்த பணத்தின் வந்து அவருக்கு போயிருக்கு. அவர் கூட இருக்க மற்ற 4 பேர் 5 பேருக்கு கொடுத்துருக்காரு. அப்போ 3 பேரை விட்டுருங்க. திருமலை இவருக்கு தெரிஞ்சவர், ஆற்காடுக்கும் தெரிஞ்சவர், ஆம்ஸ்டாங்கும் தெரிஞ்சவர், அவர் தான் இந்த ஆள்காட்டி வேலையை பண்ணியிருக்காரு. பொன்னை பாலு தம்பியோட மச்சான் அருள், இவங்க 3 பேரை தவிர மீதி 5 பேர் இருக்காங்க. இந்த 5 பேரில் திருவங்கட ஒரு ஆள், மீதி 4 பேருக்கு ஆம்ஸ்டாங் யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு ஆற்காடு யாருன்னு தெரியாதுன்னா என்னன்னா பழக்கம் இல்லாதவங்க, எந்தவித முன்விரோதமும் நட்பும் இல்லாதவங்க. அப்போ இவங்க இறங்கினாங்கன்னா பணத்துக்கு தான் இறங்கியிருக்காங்க. அப்போது இது எல்லாத்தையும் வந்து வாக்குமூலம் வாங்குறாங்க. வாக்குமூலம் வாங்கும்போது யார் ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்கறத அந்த என்கொயரி ஆஃபீஸரும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரும் இவங்க தான் வந்து மேலதிகாரத்தை நேரடியால் இப்போதெல்லாம் வந்து காணொலி காட்சி, அதாவது வீடியோ காட்சியிலையும் பண்ணுறாங்க, காணொலி காட்சி மூலியமும் பண்ணுறாங்க.
அது வந்து ரெக்கார்டட் வீடியோ எடுக்கிறாங்க, நிச்சயமாக வீடியோ எடுப்பாங்க, ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து அந்த சிஸ்டத்தில் போட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அது ஒரு சிடியோ இல்லை பென்ட்ரைவோ ஏதோ ஒன்று போட்டு அதை நீதியரசர்கள் கொடுத்து அவங்க அதை பார்ப்பாங்க, குற்றவாளிகளோட ஸ்டேட்மெண்ட்டை. இதான காலந்தொட்டு இருக்கிறது. அப்போது இதை எடுக்கும்போது அஞ்சலியை பிடிச்சி அஞ்சலியே எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரு 4 பேர் எடுத்திருப்பாங்க, ஒரு உயர் அதிகாரிகள் இருப்பாங்க, ஒரு 2 பேர் கூட இருப்பாங்க. இந்த டீமை தவிர வேறு காவல்துறையிலேருந்து வேறு யாரும் அது உள்ளே வர முடியாது. இந்த கேஸ் சம்மந்தப்பட்டவங்க தான் இருப்பாங்க. அப்போ இந்த கேஸ் சம்மந்தப்பட்டவங்க தன்னோட பேட்ச்மெண்ட்டை கூட நம்ப மாட்டாங்க இந்த விஷயம் சம்மந்தமாக. இது பெரிய வழக்கு, இதில் எது போனாலும் மேலதிகாரி தலை நம்ம தலை உருளும். அப்போ இதை பற்றி நம்ம வெளியே லீக் பண்ண மாட்டாங்க. இது வந்து சீக்ரெட், இதுதான் காவல்துறையோட சீக்ரெட். அப்போ வாக்குமூலம் கொடுக்கறத இவங்க எப்போ எடுத்துகிட்டு போய் நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணுவாங்கன்னா இந்த கேஸ் நடக்கும்போது, விரைவாக அந்த வழக்கை விசாரணைக்கு எடுக்கும்போது காவல்துறை தரப்பில் இருந்து சார்ஜ் ஷீட்டை வந்து ஃபைல் பண்ணுவாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம், சார்ஜ் ஷீட்டை வந்து சார்ஜ் ஷீட் ஃப்ரேம் பண்ணி சம்மன் சர்வ் பண்ணுறது ஒன்று இருக்குது. அதாவது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்கிறது நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருவாங்க. அது எப்போது வேண்டாலும் அந்த குற்றவாளிக்கு வந்து சம்மன் சர்வ் பண்ணி அவர் வரும்போது அந்த காப்பி ஆஃப் டாக்குமெண்ட்டை அவருக்கு ஒரு காப்பி கொடுப்பாங்க. இதெல்லாம் உண்மை தானா? எதிர்த்தரப்புக்கும் போட்டு வாங்குவாங்க, வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆமாம். இதுக்கு நடுவில் அதாவது மகாதேவ ரகசியம் தான் வச்சுக்கங்க, இதுதான் சரியான மாதிரி தமிழில் மகாதேவ, இது வந்து கான்ஃபிடென்ஷியல்ன்றோம்ல, இது மகாதேவ ரகசியம் தான். ஒரு குற்றவாளி அஞ்சலை இந்த கொலையில் சம்மந்தப்பட்டிருந்தாலும் அல்லது சம்மந்தப்படலைன்னாலும் இல்லை காவல்துறை சொன்ன மாதிரி அவங்க சொல்லியிருந்தாலும், எப்படி யார் எது சொல்லியிருந்தாலும் இப்போது அதை வந்து வெளியே தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி தெரியாத போது அஞ்சலை வாக்குமூலம்ட்டு எதை வச்சு நம்ம பேசுறது? இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை பொறுத்த வரைக்கும் இதற்கான மூளை வந்து நாகேந்திரன் தான், இந்த அசைன்மெண்ட்டை சம்பவ செந்தில் கிட்ட கொடுத்ததே நாகேந்திரன் தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. என்ன வேடிக்கையாக இருக்குன்னா, எனக்கு சரியான பேர்லாம் இன்னும் சரியான பேர் சினிமா பிரபலங்கள் மறைந்து போனவர்களை கூட நீங்கள் எடுத்துக்கலான்னு வச்சிங்க. மறைந்து போன பிரபல நடிகர்கள் அவங்க பேரெல்லாம் கூட எதாச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு. ஏன்னா இப்போ யாருன்னு தேடும்போது இந்த கேஸில் வந்து அதாவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இது மீடியாவோட ட்ரையலாக தான் இருக்குது. யார் வேணால் என்ன வேணால் சொல்லலான்ட்டு. காரணம் என்னென்னா 5ஆம் தேதி மாலை 6:40 அவர் படுகொலை செய்யப்பட்டார். இன்றைய தேதி, அதாவது இன்றைய தேதி 18-19 நாள் நெருங்குற வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் விவகாரம் மட்டும் மேலே இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எல்லாரும் அதாவது சமூக ஊடகங்கள் வந்து ஜனநாயகத்தின் வளர ஜனநாயகம் தான் வளருது. ஆனால் அதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு திசையில் வந்து காவல்துறையோட இதை பாதிக்கக்கூடாதுன்றது, அதாவது ஒரு லாஜிக்கே இல்லாமல் இருக்குது. அதாவது நாகேந்திரன் அவர் பல ஆண்டுகளாக சிறையில் இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்குக்கும் எந்த வகையிலையும் தொடர்பு இல்லை. நீங்கள் நல்லா கேட்டுக்கணும். பகையும் இல்லை. முதல் பகை நாகேந்திரன் வந்து அவர் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு வேலூர் சிறையில் இருக்கிறார். அவரோட மகன் வந்து இங்கே ஒரு வழக்கறிஞராக இருக்கிறார். அவரையும் எல்லாருக்கும் தெரியும், சமூக ஊடகத்துக்குலாம் அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. போகிற போக்கில் இந்த இவருன்னு எல்லார் பேரையும் தமிழ்நாட்டில் இருக்க 45,000 ரவுடிகள் இருக்காங்கன்ட்டு ஒரு தகவல். ஆர்கனைசேஷன் கிரைம் யூனிட்டில் மொத்தம் 45,000 சிறு பெரிய, அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5,000 பெரிய ரவுடி இருப்பாங்க. இப்போ கூட காவல்துறை ஏதோ ஒரு புள்ளிவிவரம் சொல்லியிருக்கோம், நம்மளுக்கு தெரியல. அவ்வளோ பேரையும் இந்த கேஸில் கொண்டு வந்துடலாமா? ஆம்ஸ்ட்ராங் கேஸில் அவ்வளோ பேரையும் கொண்டு வந்துடலாமா? வாய்ப்பு இல்லை. காரணம் நாகேந்திரன் உடல்நல சரியில்லை. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எங்கள் வீட்டுக்கார இந்த கேஸில் கொண்டு வந்து அவங்க மனைவி வந்து தேசிய மனித ஆணையத்தில் எங்கள் வீட்டுக்கார மருத்துவமனை கொண்டு வர மாதிரி கொண்டு வந்து அவரை என்கவுண்டர் பண்ணிடுவாங்கன்னு ஒரு பயம். இது வந்து எல்லாருக்கும் இருக்க வேண்டிய பயம். இந்த மாதிரி ஒரு விஷயம் கிளம்பும் போது காவல்துறை சொல்லிச்சா நாகேந்திரன் தொடர்பில் இருக்கார்? இல்லை. அப்போ அதை எடுத்துக்க தேவையில்லை. அந்த பாட்டை நம்ம சம்பவ செந்தில் வந்து நிற்குது. சம்பவ செந்தில் சொல்லலான்னா, சம்பவ செந்திலை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆக்சுவலாக எப்படின்னா, சம்பவ செந்தில் இது வரைக்கும் நாகேந்திரன் சிறையில் இருக்கிறார், வேலூர் சிறையில் இருக்கிறாரு. அவர் லைஃப் வந்து ரொம்ப நாளாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு, தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருக்கு இன்னும் இது கிடைக்கல, வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு. அதுக்கு நடுவில் பல வழக்குகளில் அவரை பற்றி பேசப்பட்டாலும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் அவருக்கும் எந்த விதமான எதிர்ப்பு இருக்க மாதிரி தெரியல. நம்ம நெருங்கிய பிஎஸ்பியில் இருக்க ஒரு நபர்கிட்ட நம்ம பேசும்போது அவர் சொன்னாங்க, ஆம்ஸ்ட்ராங் அண்ணனுக்கும்
நாகேந்திரனுக்கு எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அவங்க பையனை பார்த்தா கூட அண்ணன் கேட்பார், எப்படி இருக்கார் அப்பா, நல்லா இருக்காருன்னு தான் கேட்பார். அப்போ ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்தளவுக்கு கடந்த சில காலமாக பெரிய பகை இல்லாமல் ஒரு தலைவராக மாறி அந்த இதில் போயிட்டார். இன்னொரு விஷயம் என்னன்னா, அவர் தான் ஏற்கனவே சொல்கிறாரு, ஆற்காடு சுரேஷ் கொலையில் எனக்கு தொடர்பு இல்லை, இந்த தனபால்ன்றவர் தான் எனக்கு தரான் அப்படின்னு ஆம்ஸ்ட்ராங்கே ஒரு விஷயத்தில் சொல்கிறார். கடைசியாக ஒரு விஷயத்தில் அதையும் நம்ம ஊடகங்கள் வாயிலாக பார்த்தோம். ஹரிகரன், இந்த ஹரிகரன் வந்து 26 வயசு நபர். அவர் வந்து இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக 26 வயசில் அவர் எத்தனை வயசில் என்ரோல் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 24 25 வயசாக இருக்கலாம். ஆட வேணாங்க, அவர் 22லே பண்ணட்டும். 22 வயசுலேயே அவர் என்ரோல் பண்ணிட்டாருன்னா 4 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை கொரோனாவில் கூட ஆயிருக்கலாம். கொரோனாவில் நிறைய அட்வொகேட் உள்ளே வந்துட்டாங்க படித்து முடிச்சுட்டு. நிறைய பேருக்கு பெடிஷன்லாம் போடுறதுக்கு இன்னும் வேறு யாருக்கிட்ட கேட்பாங்க, சீனியர்கிட்ட கேட்பாங்க. அப்போது இவர் வந்து ஒரு 3 வருஷமாக இருக்குமா. சம்பவ செந்தில்ன்ற ஒரு பேசிக்காக வழக்கறிஞர், வெளியாளுக்கு யாருக்கும் வழக்கறிஞர் வேலை பண்ணதில்லை. அவரும் சட்டக்கல்லூரியில் படிச்சிருக்காரு, நல்லா புரிஞ்சுங்க. அப்போது அவருடைய புகைப்படத்தையே நம்ம பார்க்குறதே ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த புகைப்படம் தான் நம்ம பார்த்துட்டோம். இப்போ அவர் இருந்தாருனாவே ஒரு 49-50 வயசு அவருக்கு இருக்கும். அப்போ அவர் 25 வயசுல, அவர் 25-28 வயசில் அவர் மறைஞ்சிட்டார், தலைமறைவாக ஆயிட்டார். அப்படிப்பட்ட ஒரு நபரை ஹரிகரன் கூட அவருக்கு எவ்வளோ வழக்கறிஞர் தெரிஞ்சிருக்கும். அதாவது இது ஒரு பெரிய இது வேணும். இன்னும் அவர் சாகலை, இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறார். ஆனால் வெளிநாடு போயிட்டாரு, போர்டிங் போட்டாரு, இந்த ஃப்ளைட்டில் ஏறிட்டாரு, சாலை மார்க்கமாக போயிட்டாரு. அவர் மனைவியை கூப்பிட்டு போகும்போது பின்னாடி தரத்திட்டு போனாங்க, பெஜிரோ கார் அப்படியே பறந்து போனார். இந்த மாதிரி கதைலாம் சொல்லலாம். யாருமே சம்பவ செந்தில பார்த்ததே கிடையாது, போலீஸும் பார்த்ததில்லை, பத்திரிகையாளரும் பார்த்ததில்லை. அப்போது சம்பவ செந்தில் பேர் எந்த ஒரு பேர் இல்லையோ அதுக்கு தான் வேல்யூ ஜாஸ்தி. நிறைய ஊடகங்களில் நேர்காணலில் கமெண்ட்ஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம், சம்பவ செந்தில் பற்றி பேசுங்க. சம்பவ செந்தில் பற்றி யாருன்னா தெரிஞ்சால் தானே பேசுறதுக்கு. அவர் வந்து வியாபாரி. அப்புறம் பாதி பேர் இப்போ கொஞ்சம் முட்டை அடிச்சு விட்றாங்க. எப்படின்னா, தண்டையார்பேட்டையில் அவருக்கு ஒரு இரும்பு அலுமினிய கம்பெனி இருந்துச்சு, அவங்க சொந்தக்காரங்களுக்கு இருந்திருக்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் தண்டுபத்து நினைக்கிறேன் அவருடைய ஒரு, என்னோட நினைவு சரியாக இருந்தால். அவர் இங்கே வந்து அரசு சட்டக்கல்லூரியில் படிக்கிறாரு. படிச்சுட்டு நுங்கம்பாக்கத்தில் கேட்பரிஸ் எர்க்லேஸ் சாக்லேட்டோட டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறார். அதுக்கு நடுவில் அவரை பார்த்த ரவுடிலாம் மண்ணுக்குள்ளே போயிருப்பாங்க. 1-2 ரவுடிகள் இப்போது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 ரவுடிகளுக்கு தான் சம்பவ செந்தில தெரியும். ஆனால் இதே இன்னொரு விஷயம், யாருமே தெரியாத ஒரு விஷயம், தென்னென்ற தென்னரசு வந்து படுகொலை செய்யப்பட்ட போது அந்த வழக்கிலையும் சம்பவ செந்தில் பேர் சேர்க்கப்பட்டது. ஓகே, சேர்க்கப்பட்டதாகவும் பின்பு அந்த வழக்கு நடைபெறும் போது தென்னென்ற தென்னரசோட மனைவியே வந்து இந்த வழக்கில் சம்பவ செந்திலுக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த கேஸில் இருந்து எடுத்து விட்டதாகவும் ஒரு இருக்கு. அதற்கு பிறகு 2018 இந்த காக்காத்தோப்பு பாலாஜி சிடி மணிலாம் வந்து தேனாம்பேட்டையில் அந்த ஒரு காருக்குள்ளே பெட்ரோல் பாம் அடித்து அது காரை ஷூட் பண்ணிட்டு போகும்போது அந்த மாதிரி சூழ்நிலையில் அப்போ சம்பவ செந்தில் தான் இந்த சம்பவத்தை இறங்கி பண்ணியிருக்காரு, காக்காத்தோப்பு பாலாஜியை அட்டன் பண்ணியிருக்காரு, அந்த காரில் வந்து சிடி மணி இருந்தார், அதெல்லாம் அவருக்கு தெரியாது, இப்படின்ற ஒரு விஷயம்தான் போச்சே தவிர யாரும் சம்பவ செந்தில பார்க்கல. அப்போது 25 ஆண்டுகளாக வெளியே போனோம். அவருக்கு இவ்வளோ நாள் தலைமறைவாக இருக்குன்னா உனக்கு எவ்வளோ அட்வொகேட் தெரிஞ்சிருக்கணும், எவ்வளோ ஸ்கில் இருக்கணும், எவ்வளோ சமூகத்திற்காரன் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கணும், எவ்வளோ பண முதலைங்க அவருக்கு பின்புலமாக இருக்கணும், அப்பா எவ்வளோ அதிகாரி அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்கணும். அவ்வளோ பேர் தெரிஞ்சவன் இந்த 3 வருஷம் ஆன இந்த அக்கடா துக்கடா வழக்கறிஞர் ஹரிகரன் கிட்ட சம்பவ செந்தில் வந்து பேசுகிறாருன்னு சொன்னால் இது உலகத்தில் யாருன்னா நம்புகிற மாதிரி இருக்கா? இது குழந்தைக்கு கூட தெரியும். நம்ம பப்ளிக்கை ஏமாற்ற முடியாது. சம்பவ செந்தில் எவ்வளோ பேர் அந்த வியூவிலே இருக்கலாம். சம்பவ செந்தில் எவ்வளோ பெரிய ஆள், நீ ஒரு ஆளே இல்லை, சம்பவ செந்திலே வழக்கறிஞர். அப்போ அவருக்கு எவ்வளோ கான்டாக்ட் இருக்கும். அப்போ அவர் ஏன் ஹரிகரன் கிட்ட வரணும்? அதுவும் இல்லாமல் 25 வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல்ட்லேருந்து போன தலைமறைவானவர் 26 வயசு பையன் ஹரிகரன் கூட 20 வருஷமாக தொடர்பில் இருக்காருன்றது.
அப்போ 5 வயசுல ஹரிகரன் ரவுடி ஃபீல்டுக்கு வந்துட்டாரா? அப்போ இதையும் அந்த பத்திரிகையில் எழுதினவங்க யோசனை பண்ணணும். அதே போல எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு சார். பாம் சரவணன் இவர் வந்து தென்னரசனுடைய சகோதரர். தன்னுடைய சகோதரர் கொலைக்கு பழிவாங்கவும் அதே போல ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலைக்கு பழிவாகவும் தென்னரசு அவர்கள் சிசிங் ராஜாவை கொலை செய்ய பிளான் பண்றாரு, அதே போல சம்போ செந்தில கொலை செய்ய பிளான் பண்றாரு அப்படிங்கிற செய்திகளும் நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கு. குறிப்பாக தமிழ்நாட்டில் எந்த கொலையும் நடக்கக்கூடாது, அதனால வந்து சம்போ செந்தில், பாம் சரவணன், சிசிங் ராஜா இவங்க 3 பேரையும் கைது செய்ய ஒரு தனிப்படை போலீஸ் ஆந்திரா போயிருக்காங்கன்னு ஒரு செய்தி வந்திருக்கு சார். செய்தி தான் வந்திருக்கு, ஆதாரப்பூர்வமாக செய்தியாக வரல, வந்திருக்க வாய்ப்புகள் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். என்னென்னா நல்ல கேள்வி. என்னென்னா ஆற்காடு சுரேஷை வெட்டினதுனால அவர் தம்பி பொன்னை பாலு இந்த விஷயம் இறங்கி பண்ணார். ஆற்காடு சுரேஷ் யார் வெட்டினது? ஆம்ஸ்ட்ராங்கா வெட்டினாரு? பொன்னை பாலு பார்த்தாரா? ஆற்காடு சுரேஷை வெட்டின நவீன் இங்கேருந்து போய் தூத்துக்குடியில் திருநெல்வேலியில் போய் தீபக் ராஜ்னு ஒருத்தரை வெட்டுறான். அவன் மேலே கோவம் இல்லையா பொன்னை பாலுக்கு? 2015ஆம் ஆண்டு வெங்கல் பக்கத்தில் தாமரை பக்கத்தில் தென்னென்ற தென்னரசை தன்னோட மனைவி கண் முன்னாடியும் தன்னோட மனைவி கையையும் வெட்டி தன்னோட தாய்க்கு முன்னாடி அவரை வெட்டி கொலை பண்ணாங்க. அந்த கொலையை பண்ணும்போது ஆற்காடு சுரேஷ் சிறையில் இருக்கார். அது செஞ்சது பொன்னை பாலு தானே? பொன்னை பாலு, சிசிங் ராஜா, ஜெயசீலன்னு இன்னும் 4-5 பேர் இருக்காங்க அதில். அப்போ 2015 தென்னென்ற தென்னரசு சாகும்போது பாம் சரவணன் பெரிய ஆளே கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் ரவுடியா ஃபார்ம் ஆகிறார். சரவணன் பாம் சரவணனா மாறார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணன் சொல்லி உமா என்ற வெள்ளை உமாவை ஈசிஆர் மணியோட சேர்ந்து அப்போது இவங்கெல்லாம் சேர்ந்து அப்போது ஆற்காடு கூற இருக்க நபரை வெள்ளை உமாவை வெட்டுறாங்க. ஆனால் இப்போ இந்த கொலைக்கு அப்புறம் தன்னோட அண்ணன் கொலைக்கு வெட்டினவங்களை பழி தீர்க்கிறதுக்காக பாம் சரவணன் இருக்காரா? லாஜிக் இல்லை. ஏன்னா அண்ணன் செத்து போய் 1 வருஷத்துக்குள்ளே இவன் கொலை பண்ணணும்னு முயற்சி பண்ணால் அந்த 1 வருஷத்துக்கு முன்னாடியே 15 நாள் முன்னாடியே அவரோட பிறந்தநாள் வருது, அன்னைக்கு கொண்டுடுறான். அப்போ பாம் சரவணன் வந்து அந்த வைராக்கியம் இருந்துச்சுன்னா அவங்க அண்ணன் செத்து போய் 9 வருஷம் ஆச்சு. இந்த ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது. ரெண்டாவது, எல்லாரையுமே குருட்டாம்போக்கில் நீங்கள் கேட்ட மாதிரி சம்பவ செந்தியில் பாம் சரவணனை வெட்டி கொண்டணுன்றாரு, சிசிங் ராஜாவை வெட்டி கொண்டணும் அப்படின்றாரு. அப்படின்னா எல்லாருக்கும் மோட்டிவ் இருக்கும். பொன்னை பாலுவால் ஏன் இவ்வளோ நாள் அந்த மோட்டிவ் இல்லை? அப்போ மணி பவரும் இல்லை, மேன் பவரும் இல்லை, மசில் பவரும் இல்லை. அப்போது மேன் பவர், மசில் பவர், மணி பவர் 3 வரும்போது ஒரு டைமை குறித்து அட்டாக் பண்ணுறாங்க. ஓகே சரி, இந்த கொலையை பொறுத்த வரைக்கும் மேன் பவர், மசில் பவர்லாம் கொடுத்தது யார்? அதை தான் காவல்துறை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. முன்விரோதம் காரணமாக கைது செய்யப்பட்டார்னு அவர் சொல்லிட்டாரு. முதல் குற்றவாளி சொன்னார், அந்த தகவலை வெளியே சொல்லியாச்சு. ஓகேவா? இனிமேட்டு எல்லா குற்றவாளியும் என்னென்ன கன்செஷன் ஸ்டேட்மெண்ட் வாங்குறாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் மீடியா கிட்ட கொண்டு வந்து சொல்ல மாட்டாங்க. கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் அவங்க வந்து அதிகாரப்பூர்வமான சுற்றறிக்கை எதுவும் வெளியிடலை. இவங்க தான் குற்றவாளின்ற ஒரு முடிவுக்கு வரல. அவங்க போய்கிட்டே இருக்குது 10 ஸ்பெஷல் டீம் போட்டு. நீங்கள் சொன்ன மாதிரி பாம் சரவணன் அவரை சிசிங் ராஜாவை கொலை பண்ணிடுவார், இவரை சம்பவ செந்தில கொலை பண்ணிடுவார். முதல் பாம் சரவணன் வந்து சம்பவ செந்தில பார்த்துருக்கணும்ல. ஏன் எல்லா நொடிகள் பேரையும் இந்த கொலை வழக்கில் வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க? இது என்ன லாஜிக் இருக்குது? அதாவது காவல்துறை ஒரு முடிவு பண்ணிடுச்சு. எப்படி 1987 ராயபுரத்தில் வந்து வடக்காத்தியான் பாஸ்கர்னு ஒருத்தரை வெட்டி கொண்டாங்க, அதுதான் முதல் கொலை. அதே மாதிரி ரவுடிகளோட கொலைகளில் ஆம்ஸ்ட்ராங் இறப்பு தான் கடைசியாக இருக்கணும். ரவுடிகளால் செய்யப்படுறது ஆம்ஸ்ட்ராங்கோட இறப்பு தான் கடைசியாக இருக்கணும். இதுதான் அப்படின்னு காவல்துறைக்கு மேலிடத்துலேருந்து டைட்டான உத்தரவு கொடுத்துருக்காங்க. அதன் விளைவாக தான் மறுநாள் புதிய காவல் ஆணையர் ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் வந்து ஏடிஜிபி லா அண்ட் ஆர்டராக இருக்கும்போது தமிழகத்தில் பல மாவட்டங்களில் இருக்க ரவுடிகள்லாம் என்கவுண்டர் செய்யப்பட்டதும் 15, 16, 18 ரவுடிகள் என்கவுண்டர் செய்யப்பட்டதும் அவர் கமிஷனர் ஆன மறுநாளே வந்து இங்கே ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டது, புதுக்கோட்டையில் ஒரு ரவுடி என்கவுண்டர் செய்யப்பட்டது. அப்போது நமக்கு ரவுடிகள் ஒழியணும், இதுதான். ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணலன்னா ரவுடிகள் அட்டகாசம்னு நம்ம சொல்கிறோம். அப்போது ரவுடிகளை என்கவுண்டர் பண்ணால் அது என்கவுண்டரை நாங்கள் ஏற்றுக்கிறது இல்லை, மனித உரிமை மீறல்ன்றோம். அப்போ இந்த ரவுடிகளால் 10-15 கொலை நடக்குது. அப்போல்லாம் அந்த ரவுடிகள் விஷயத்தில் யாருங்க மனித உரிமை மீறல் போச்சு?
உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் ஒருத்தர் கொன்னோன்னா நம்ம மனித உரிமை மீறல்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம்ல. அதே மாதிரி தான் இப்போ காவல்துறையை வந்து என்கவுண்டர் என்கவுண்டர்னது இருக்க 45,000 ரவுடிங்க 45,000 ரவுடிக்கு 45,000 குண்டை வச்சு சுடுறது கிடையாது. அலர்ட் பண்ணுறது. அன்றைக்கி எப்படி காவல்துறை நைட்டில் போய் சொன்னாங்க, ஒழுங்காக இருந்துக்குங்க, அவங்கவுங்க மனைவியை கூப்பிட்டு சொல்லிட்டு போனாங்க. வீடியோவை நம்ம பார்த்தோம். திருவங்கடம் இறப்புக்கு முதல் நாள் எல்லா ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்க எல்லா காவல் நிலையத்திலும் அந்தந்த ஸ்டேஷன் ஹெச்எஸ் வீட்டுக்கே போய் நீ இங்கே இருக்கிறியா, உன்னை வாட்ச் பண்ணா ஒழுங்காக இருக்கணும், உன் வீட்டுக்காரன் எதுவும் இல்லைன்னா நீ தான் பொறுப்பு, வெளியே எதனா போனால் அதுக்கப்புறம் உயிருக்கு உத்தரவாதம்ன்ற அறிவுறுத்தியாச்சு. அதுக்கப்புறம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியாச்சு. அவங்களுக்கு அச்சுறுத்த மாதிரி சொல்லியாச்சு. இதுக்கு மேலே காவல்துறை வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்துட்டு இருக்காது. ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் பல்வேறு கேஸை பார்த்துருப்பீங்க. இந்த கேஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மீடியா ட்ரையலாக மாறிடுச்சு. விசாரணை என்பது எப்படி போயிட்டு இருக்கு? போலீஸ் வந்து குற்றவாளிகளை நெருங்கிட்டாங்களா? என்ன நடந்துகிட்டு இருக்கு சார்? அந்த அப்டேட் என்ன சார்? போலீஸ் வந்து விசாரணை செய்து கொண்டு குற்றவாளிகளை நெருங்கினாலும் இந்த 10 ஸ்பெஷல் டீமையும் இந்த 10 ஊடகங்கள் வந்து மடைமாற்றம் செய்து கொண்டே இருக்கு. அதனால் 19 நாள் இந்த விஷயத்தை பேசியாச்சு. காவல்துறைக்கு கொஞ்சம் நேரம் அவகாசம் தான் கொடுக்கணும். அது வரைக்கும் காவல்துறையை சுற்றறிக்கை வர வரைக்கும் கொஞ்சம் நேர அவகாசம் கொடுக்கணுன்றது பல மூத்த பத்திரிகையாளர்கிட்ட நான் பேசின கருத்தை வைத்து என்னுடைய கருத்தையும் சேர்த்து இதில் நான் அவங்க தெரிவிக்கிறேன். இன்னைக்கு ஒரு புதிய செய்தி, பிஎஸ்பிக்கு ஒரு புதிய தலைவராக ஆனந்தன் என்பவரை வந்து தேசிய தலைமை நியமிச்சிருக்காங்க. அவர் ஒரு வழக்கறிஞரும் கூட. அவரை பற்றி எதுவும் சொல்ல முடியுமா சார்? அதாவது ஆனந்தன் வந்து பகுஜன் சமாஜ் கட்சியோட எந்த பொறுப்புலையும் இல்லை என்ற கேள்வி நான் பகுஜன் சமாஜில் இருக்க ஒரு ஆம்ஸ்டாங் கூட நெருக்கமான இருக்க நபர்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கொண்டேன். ஆனால் எல்லாருக்குமே பரிச்சயமான நபராக இருக்கார் பட்டாபிராம் ஆனந்தன்றவர். அவர் வந்து அவங்க தந்தை பேர் பஞ்சாச்சரம் அப்படின்னு கேள்விப்பட்டேன். அவர் வந்து படித்தது வந்து அங்கே பட்டாபிராம் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் படிச்சிருக்காரு. 91 வந்து இந்த அரசு சட்டக்கல்லூரியில் முடிச்சிருக்காரு. 97 வந்து அவர் என்ரோல் பண்ணதா கேள்விப்பட்டேன். 97 அதாவது நல்ல ஒரு ஆக்டிவாக இருக்க பர்சனாக தான் இருக்கிறாரு. ஆம்ஸ்டாங் எப்படி மற்ற கட்சி தலைவர்கிட்ட நெருக்கமாக வச்சுருந்தாரோ அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திருவள்ளூர் மாவட்டத்தில் அனைத்து கட்சியினரிடமே ரொம்ப நெருங்கிய தொடர்பில் இருக்கிறாரு. மற்ற கட்சி இல்லை நிகழ்ச்சிகளுக்கும் கலந்து கொண்டு இருக்காரு. ஆனந்தன் வந்து இங்கே எப்படி ஒரு ஆம்ஸ்டாங்கோ, இப்போ நம்ம ஆம்ஸ்டாங்குக்கு இறப்புக்கு அப்புறம் பல பேருக்கு தெரிஞ்சாலும் ஆம்ஸ்டாங்குன்னு ஒரு பலமான கை இருந்த மாதிரி ஆனந்தனுக்கும் இந்த பக்கம் பட்டாபிராமில் ஒரு வலுவான கை இருக்குது. 2009 லோக்சபாவில் வந்து அவர் தேர்தலில் போட்டி போட்டதாகவும் ஒரு தகவல் இருக்குது. அதை பற்றி முழுமையாக நம்மளுக்கு தெரியல. பட் ஆனந்தன் வந்து பிஎஸ்பியில் வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளாகவும் இருக்கிறாரு. ரெண்டாவது பொருளாதார ரீதியிலையும் அவர் வந்து சரியான நபராகவும் இருக்கிறாரு. அவருக்குன்னு வலுவான ஒரு பிஎஸ்பியில் ஒரு ஆதரவும் தராங்க, எல்லாரும் தராங்க. இப்போ அவர் மத்தியானம் அறிவிச்சிருக்காங்க. இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அறிவிச்சிருக்காங்க. அவருக்கு எந்த விதமான எதிர்ப்பும் வரல. பிஎஸ்பியில் 2ஆம் கட்ட தலைவர்லாம் யோசனை செய்து இவருக்கு அப்புறம் இவர் தான் வந்தால் சரியாக இருக்குன்றனால அவர் ஒரு பலமான ஆளை கொண்டு வந்து அங்கே வச்சுருக்காங்க. அதாவது பட்டாபிராம் ஆனந்தன்ற ஒரு பலமான நபர்ன்றதை நம்ம இது தெரிஞ்சுக்கொண்டோம். அதை வந்து பிஎஸ்பிக்கு வந்து புது தலைவராக வந்திருக்காரு. அதனால் இவரும் ஒரு வழக்கறிஞர்னால ஆம்ஸ்டாங்கோட கேஸை சரியான ரூட்டில் எடுத்து நடத்துவார்ன்றது நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக இந்த ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பான பல்வேறு அப்டேட்டுகளை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக இதில் கைது செய்யப்பட்ட நபர்களை பற்றின தகவல்களையும் ரொம்ப விரிவாக சொல்லியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மல் சார். நன்றி.